அருமையான மூலிகைகள் சாதம். ஏதாவது இதை 30 நாள் பதிவாக போட இருக்கேன். இதை 2 பதிவு, இது 2வது பதிவு. முதல் பதிவு முதல்ல போட்டிருக்கேன், அதை அப்புறமேல் பார்த்துக்குங்க. இப்போ சாதம் தயாரிக்கிறத பற்றி போட்டிருக்கேன். அதாவது முருங்கை சாதம், முருங்கைக்கீரையில் சாதம், அடுத்தது வெந்தயக்கீரையில் சாதம், அடுத்தது கருவேப்பிலை சாதம். அதனுடைய தேவையான பொருட்களையும் அந்த செய்முறைகளையும் விளக்கமாக போட்டிருக்கேன். அன்பர்கள் இதை சரியாக பயன்படுத்திக்க அன்புடன் வேண்டுகிறோம். என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய இது போல விஷயங்களை போட்டுக்கொண்டே இருப்பேன். நன்றி. தொடர்ந்து கவனித்து கொள்ளவும்.